மகிழ்நன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்று 2 நிகழ்வுகள் குறித்து நாம் பேசுவோம். ஒன்று, பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆந்திராவில் பிரச்சாரம். மற்றொன்று, அரசியல் கோமாளியான காமாட்சி நாயுடுவின் இன்றைய கூத்து. வாருங்கள் விரிவாக பேசுவோம். நண்பர்களே, இன்று புதிய கூட்டணியாக, வெற்றி பெறும் கூட்டணியாக அமைந்துள்ள பாரதிய ஜனதா, பாட்டாளி கட்சி மற்றும் தோழமை கட்சியான தெலுங்கு தேசம் ஆகிய பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இன்று தேர்தலில், லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற தன்னுடைய முழு மூச்சில் இயங்கி வருகின்றன. அதனுடைய ஒரு பகுதியாக ஆந்திராவில் அந்த மக்களுடைய தலைவரான திருமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள், தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் திருமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய வெற்றிக்காக பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தன்னுடைய வெற்றிக்காக தங்களுடைய தொகுதியில் பிரச்சாரம் செய்ய ஒரு நட்பு ரீதியாக கேட்டுக்கொள்ள, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருமிகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று குப்பம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்ததை நாம் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக பார்க்கின்றோம். பிரச்சாரம் என்பது சாதாரணமாக ஏதோ சென்றோம் வந்தோம் என்று இல்லாமல் மிகப்பெரிய மக்கள் அலையோடு, மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு, ஆரவாரத்துக்கு இடையே அங்கே பிரச்சாரம் செய்ததை நம்மால் காண முடிந்தது. மக்களும் பெருவாரியான அளவில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை தெலுங்கு தேசம் கட்சிக்கு, பாட்டாளி கட்சியினுடைய ஆதரவோடு, அதனுடைய பங்களிப்போடு செய்ததை நாம் காணொலியில் காண இயலுகின்றது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பாட்டாளி கட்சியின் சார்ந்தவர்களால் பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழ்நாட்டின் வட மாநிலத்தில் தன்னுடைய செல்வாக்கை ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி கட்சி இன்று ஆந்திர மாநிலத்தின் எல்லையும் தமிழகத்தினுடைய எல்லையுமான குப்பம் தொகுதியில் ஒரு பெருவாரியான செல்வாக்கை பெற்றுள்ள கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. அதற்கு சாட்சிதான் இன்றைய நிகழ்ச்சிகள் என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்து, தமிழகத்தினுடைய கோமாளி என்று மக்களால் மற்றும் செய்தி ஊடகங்களால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற திரு காமாட்சி நாயுடு அவர்களுடைய இன்றைய பேச்சு என்ன அப்படி பேசினார் என்று சொன்னால், இன்றைய ஒரு நேர்காணலில் அவர்கிட்ட ஒரு கேள்வி நெறியாளராக கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி அப்படின்னா, தமிழகத்தினுடைய மின்வெட்டு என்பது எதிர்பார்க்காத விதமாக நிறைய அளவில் இருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மும்முனை மின்சாரம் தொடர்ந்து இல்லை, 1 மணி நேரத்துக்கு மேலாக கூட மும்முனை மின்சாரம் கொடுக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்று சொல்லவும், அதற்கு பொறுப்பு அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் சரியான விளக்கம் இன்னும் தரவில்லை என்று நெறியாளர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதற்கு பதிலளிக்கும் பொருட்டு காமாட்சி நாயுடு அவர்கள் ஒரு எதேச்சதிகாரமாக, ஆமாம், அன்புமணி ராமதாஸுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இதே வேலை, அவர் அன்புமணி ராமதாஸ் தண்ணி அடிச்சுட்டு மல்லாந்து பத்துன்னு இருப்பார் மகாலிங்கபுரத்தில் அப்படின்னு சொல்ல, அதற்கு அதே அரங்கத்தில் உடன் இருந்த திரு புரட்சி பாரதம் நினைக்கிறேன் கட்சியினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தன்னுடைய வன்மையான எதிர்ப்பை தெரிவித்தார். உண்மையிலேயே அவரை பாராட்ட வேண்டும். நம்முடைய சகோதரர் புரட்சி ஏதோ ஒரு அமைப்பு, அவங்களுடைய அமைப்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்றே பழக்கப்பட்டதனால் அவருடைய கட்சி சரியாக நினைவில்லை, பொறுத்து கொள்ள வேண்டும். ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் உடனடியாக இந்த வார்த்தையை நீங்கள் பின்வாங்க வேண்டும், இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த அரங்கத்திலேயே சொல்ல, நெறியாளரும் அதை வலியுறுத்த, இவர் உடனே தண்ணினா குடிக்கிற தண்ணின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப, அவரை போனா போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெறியாளரும் அன்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் அந்த வார்த்தையை கடந்து சென்றார்கள். ஆனால் எங்களுடைய கேள்வி என்னவென்றால், திரு காமாட்சி நாயுடு அவர்களே, உள்ளபடியே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல்வாதி என்பதை என்னை போன்ற அரசியல் ஆய்வாளர்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் நீங்கள் கோமாளியாக இருக்கிறீர்கள் என்பதை அறியாமலேயே உங்களை நீங்களே தான் தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர வேறு யாரும் உங்களை வலிய உங்களை கோமாளி வேஷம் போட சொல்லி யாரும் வலியுறுத்தவில்லை. நீங்கள் தொடர்ந்து திமுகவுக்காக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் திமுகவை சார்ந்தவர் என்று திமுக நண்பர்களே உங்களை அங்கீகரிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உங்களுடைய எந்த ஒரு அறிக்கைக்கும் ஆதரவாக
திமுகவை சார்ந்த எந்த நண்பர்களும் உங்களுக்கு துணை நின்றதில்லை, நிற்கப் போவதும் இல்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும். உங்களை இதுவரை திமுகவுடைய எந்த மாநில, மாவட்ட எந்த பொறுப்புக்கும் உங்களை சரியாக நிர்ணயித்ததில்லை என்பதை நீங்களே அறிவீர்கள். ஆனாலும் நீங்கள் திமுக என்ற ஒரு போர்வையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். காரணம், திமுகவினுடைய சாதாரண ஒரு வட்ட செயலாளர் கூட எதிரணியை எந்த அளவில், எதிரணி தலைவரை எந்த அளவில் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியவில்லை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. நீங்கள் உங்களுடைய அரசியல் காலம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த நாகரிகம் தெரிய வேண்டிய ஒரு தலைவர். ஆனால் சமீப காலமாக உங்களுடைய பேட்டிகள் எப்படி இருக்கின்றது என்பது உங்களுக்கே தெரியும். நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், தயவுசெய்து நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உங்கள் விருப்பத்திற்கேற்றார் போல் பேசிக்கொள்ளலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர்களையோ நீங்கள் பேசும்போது ஒரு நிமிடம் நிதானித்து பொறுப்பாக பேசுவது அது உங்களுக்கு நல்லது. நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகளை நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கில்லை. காரணம், உணர்ச்சி வசப்படக்கூடிய, பிறவியிலேயே வீரமிக்க, தன்னுடைய கடந்த கால பல்வேறு வரலாறுகளில் ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு இனத்தை சார்ந்த நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவரை நீங்கள் கண்டமேனிக்கு சொல்லும்போது நாங்கள் தான் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று இல்லை. நீங்கள் யாருக்கு சொல்கிறீர்களோ அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே உங்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய நிலை தான் வரும். அதனை புரிந்து கொண்டு பக்குவமாக உங்களுடைய வயதுக்கேற்ப அல்லது உங்களுடைய அனுபவத்திற்கேற்ப உங்களுக்கென்று உள்ள ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை கருத்தில் கொண்டு வருங்காலத்தில் பதில் சொல்வது உங்களுக்கு அழகு என்பதற்காக நான் இந்த பதிவை சொல்கிறேன். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய வரலாறு என்பதெல்லாம் தன்னுடைய இனத்திற்காக உயிரை கொடுக்கக்கூடிய கட்சி என்பதை கடந்த கால வரலாறுகள் இருக்கின்றன. இது 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த வரலாறு இன்னும் நீங்கள் ஒருவேளை அந்த 20 ஆண்டாயிடுச்சே அப்படின்னு நீங்கள் மறந்து போயிருந்தால் கூட, ஓராண்டுக்கு முன்பாக பறந்து வந்த தொடர்வண்டியை நிறுத்தக்கூடிய வல்லமை இந்த இளைஞர்களுக்கு உண்டு. அவர்களுடைய தலைவரெல்லாம் நீங்கள் இப்படி போன போக்கில் பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடாது. வன்மையாக கண்டிப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதையெல்லாம் நீங்கள் சொல்வதனால் உங்கள் தலைமைக்கு உங்களுக்கு நல்ல பேர் வரப்போவதில்லை. காரணம், அவர்களுக்கே தெரியும். உங்களுடைய தலைவரே கூட எங்களுடைய ஐயாவையோ அல்லது மருத்துவர் ஐயாவையோ எவ்வளவு பண்போடு, அன்போடு, மரியாதையோடு பேசுகிறார்கள் என்பது உலகம் அறிந்த விஷயம். அந்த பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே அந்த பண்பு இருக்கிறது என்று பார்க்கும்போது, நீங்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். கட்சி சொல்வதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை கட்சியே சொன்னாலும் கூட நீங்கள் இப்படி பேசுவது அந்த கட்சிக்காரர்களாலேயே நீங்கள் பெரிய கண்டனத்திற்குரிய நபராக சித்தரிக்கப்படுவீர்கள் என்பதை உங்கள் பார்வைக்கு எடுத்து வருகிறோம். இந்த நேரத்தில் அந்த நெறியாளரை நாங்கள் பாராட்டுகின்றோம். அவரும் உடனடியாக நீங்கள் சொன்ன வார்த்தையை பின்வாங்க வேண்டும். காரணம், இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இதை ஏதோ நாங்கள் தேர்தலுக்காக பேசவில்லை. எங்களுடைய முக்கியமான கொள்கையே அதுதான். அந்த கொள்கைக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வயது முதிர்வு காரணமாக அல்லது வயது முதிர்ந்தாலே நினைவு தட்டி போவது என்பது இயற்கையான ஒரு விஷயம். உங்களுக்கு நினைவு தட்டியதா, அல்லது வயது முதிர்வின் காரணமா, அல்லது இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல வேண்டுமானால் புத்தி மழுங்கி விட்டதா, என்ன பிரச்சனை என்பது எங்களை போன்ற பார்வையாளருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு விடயம்தான். பொதுவெளியில் ஒரு தலைவரை பற்றி பேசும்போது அநாகரிகமாக பேசுவது என்பது பலருடைய கண்டனத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இன உணர்ச்சி மிக்க கொள்கை உள்ள தலைவனை, முக்கிய நிர்வாகிகளை பெரிய மரியாதையோடு போற்றக்கூடிய இந்த கட்சியினுடைய சாராம்சத்தை நீங்கள் தொட்டு பார்த்தால் அதன் விளைவுகள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத விதமாகத்தான் இருக்கும். உடனடியாக நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு உயிருக்கு பயமா, அதுவா இதுவா என்று அதெல்லாம் கடந்து போன விஷயங்கள். நாங்கள் அந்த ஒரு நாகரிகம் கடந்தெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் நியாயமாக நீதிமன்றத்தை நாடுவோம். நீதிமன்றத்தின் மூலம் உங்களுக்கு தேவையான கண்டனத்தை பெற்றுக் கொடுப்போம்.
அதுதான் நாங்கள் காரணம். இது உணர்ச்சி வசப்படக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் கூட இன்று வளர்ந்து விட்ட படித்த சமூகமாக இருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பின்னால் படித்த இளைஞர்கள் ஒரு பெருவாரியான அளவில் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஒரு சொல்லை சொல்ல அதற்கு உடனடியாக வேறு மாதிரியான எதிர்வினையை ஆற்றி விடுவோம், அதனால் நீங்கள் பிரபலமாவீர்கள் என்றெல்லாம் தப்பு கணக்கு போட்டு எங்களுடைய உணர்ச்சியை சிண்டி பார்க்க வேண்டிய நேரம் இதுவல்ல. காரணம், நாங்கள் உணர்ச்சி வசப்படுவோம். அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டனத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். இதனை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. இது கடந்த கால வரலாறு, இது உங்களுக்கு பெரிய உதாரணமாக இருக்கும். எனவே இது போன்ற பொதுவெளியில் பேசும்போது திருமிகு காமாட்சி நாயுடு அவர்களே கொஞ்சம் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லது. காரணம், நாங்கள் இன்றளவும் பெரிய அளவில் நாங்கள் நம்பியிருப்பது நீதித்துறையும் நீதிமன்றத்தையும். எங்களுடைய தலைவர்கள் முக்கியமானவர் திரு பாலு அவர்கள். அண்ணன் பாலு அவர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய படிகளை தொட்டு நீதிமன்றத்தின் மூலமாக இந்த சாராய கடைகளை எவ்வளவு தூரம் அவர் போராடி மூடியிருக்கிறார் என்பதையெல்லாம் கடந்த கால வரலாறு எங்களுக்கு சாட்சியாக உள்ளது. அதே போன்ற ஒரு முயற்சியில் நீங்கள் இப்படி பேசியதற்காக நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் உங்களையெல்லாம் நாங்கள் நீதிமன்றம் அளவிற்கு சென்று பெரியாளாக்க எங்களுக்கு விருப்பமில்லை. என்னுடைய இந்த கண்டனமே உங்களுக்கு போதுமானது என்ற அளவிலேயே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம். தொடர்ந்து பொதுவெளியில் ஒருவேளை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்கு இருந்ததனால் உடனடியாக அந்த வார்த்தையை திரும்ப பெற சொல்லி வலியுறுத்தியிருந்தார். அவர் அந்த இடத்துல இல்லாமல் போயிருந்தால், ஒருவேளை அந்த நெறியாளர் இதனை பெரிய அளவில் கவனிக்காமல் போயிருந்தால் நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பீர்கள் என்பது மட்டும் உண்மையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இதெல்லாம் இந்த வளர்ந்துவிட்ட காலத்தில் ஆளுக்கு ஒரு கைபேசி வைத்திருக்கின்ற இப்போ இந்த சூழலில் நீங்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவது என்பது ஒரு மூத்த அரசியல்வாதியான உங்களுக்கு அழகில்லை. அதற்கான அதிகாரமும் உங்களுக்கு இல்லை. தொடர்ந்து உங்களை வேண்டிக் கொள்வது, பொதுவெளியில் பேசும்போது எங்கள் தலைவர் மட்டுமல்ல, மற்ற தலைவர்களை கூட ஒரு நாகரிகத்தோடு கலந்து பேசுவது, நாகரிகம் கலந்த மரியாதையோடு பேசுவது உங்களுடைய அனுபவத்திற்கு அது அழகு என்று சொல்லி, தமிழக மக்களே, பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். திரு காமாட்சி நாயுடு அவர்கள் இப்படி பேசியது அவருடைய முதிர்வின் காரணமாக என்றே நாம் கலந்து கொள்வோம். நம்ம வீட்டில் ஒரு வயசானவர் இருக்கார், ஒரு 75-80 வயசு இருக்கார் அப்படின்னா அவர் பேசும்போது நம்ம என்ன நினைப்போம், வயசான ஆள் விடு, கிழமை ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு ஒரு பெரிய மனசோடு நம்ம மன்னிப்போம். அது போன்ற ஒரு எண்ணத்தோடவே இந்த பேச்சுக்களை எல்லாம் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் பேசியதை ஒரு பெரிதாக நீங்கள் கருதாமல், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருசு தலையிலே கூட்டி நம்ம உட்கார வைக்க மாட்டோமா, யோ கவனிரியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த வார்த்தை கூட தவறு தான். நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம சொல்லுவோன்னு சொல்ல வரேன், நான் அவரை சொல்லலை. அந்த மாதிரி ஒரு வீட்டில் உள்ள ஒரு முதியவரை நாம் எப்படி ஒரு செல்லமாக ஒரு அரவணைத்து கவனிப்போமோ அது போன்ற ஒரு அரவணைப்போடு தான் அவரை நாம் பார்க்க வேண்டும். இவரோடு மற்றொரு காணையில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.